சிறுகீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கீரை பருப்பு காய்கறிகள் எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீரை காய்கறிகள் எல்லாம் நல்லா குலைவாக வேகும். விசில் போனதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது சூடாக இருக்கும்போதே கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கீரைக்கு இப்போ தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாளிச்சிக்கோங்க. கீரையில் தாளிப்பை சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிறுகீரை பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. ஹெல்தியான டேஸ்டியான இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.